கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. இந்த நல்ல நாளிலே, புதிய மாதத்திலே தேவன் நம்மை கிருபையாய் நன்மையாய் கொண்டு வந்திருக்கிறார். 6 மாதங்களும் கண்மணி போல தேவன் நம்மை பாதுகாத்தார். இந்த புதிய நாளிலும் கர்த்தருடைய கரம் நம்மோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்யட்டும் என்று சொல்லி அப்படி ஒரு சிறிய ஜெபத்தோடு, கிருபை நிறைந்தவரே உமக்கு நன்றி. இந்த புதிய நாளிலே கர்த்தர் எங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிற எல்லா நன்மைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. சேர்ந்து சொல்வோம், ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எங்கள் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா, எங்கள் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா என் பலனாலே எதற்கும் பயமில்லையே, இயேசு ராஜா என் பலனாலே எதற்கும் பயமில்லையே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. இந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே, இந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. ஆமென். ராஜாணி செய்த நன்மைகளை எண்ணிய துதித்திடுவே. ஆமென். ராஜாணி செய்த நன்மைகளை எண்ணிய துதித்திடுவே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஒரு சிறிய ஜெபத்தை ஆமென் இந்த புதிய மாதத்தில் நாம் ஏறெடுக்க போகிறோம். இணைந்து நாம் ஜெபிப்போம். ஹல்லேலூயா. அந்த புதிய மாதத்திலே நாங்கள் குடும்பமாய் உம்முடைய நாமத்தை உயர்த்த, ஆராதிக்க, ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை தியானிக்க தேவன் கொடுத்த கிருபைக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். கடந்த மாதம் முழுவதும் எங்களுக்கு கிருபையாய் கர்த்தர் பாதுகாத்து வந்த கிருபைக்காக நன்றி. ஆண்டவரே, இந்த பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும், கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தர் நீங்கள் கிருபையாய் பாதுகாத்து வந்த கிருபைக்காக நன்றி ஏசப்பா. இந்த புதிய மாதத்தில் கூட கர்த்தர் புதிதான காரியங்களை செய்ய போற கிருபைக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே சோத்ரம். எல்லா தடைப்பட்ட காரியங்களை இந்த புதிதான மாதத்திலே கர்த்தர் ஆமென் ஒரு செழிப்பை கட்டளையிட போற கிருபைக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆமென் அப்பா சோத்ரம். வியாதியிலோடு இருக்கிறவங்களுக்கு புதிய பலனை கொடுக்க போற கிருபைக்காக நன்றி. புதிய ஆமென் ஆசீர்வாதத்தை தேவன் கொடுக்க போற கிருபைக்காக நன்றி. ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம். எந்தெந்த குறைகளோடு இருக்கிறார்களோ குறைகளை நிறைவாக்க போற கிருபைக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஐயா. ஆமென். சங்கீதம் 92:12 படி ஆமென் ஆமென் நீதிமான் பனையை போல் செழித்திருப்பான் என்று சொல்லியிருக்கிறது. கர்த்தரை உண்மையாய் தேடுகிற, கர்த்தரை உண்மையாய் துதிக்கிற, கர்த்தரை உண்மையாய் தேவ சமூகத்தில் ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பங்களிலும் இந்த மாதத்திலே புதிதான காரியங்களை தேவன் செய்ய போற கிருபைக்காக அவருக்கு நன்றி சொல்லுகிறோம். கர்த்தரே பெரிய காரியங்களை செய்யுங்க. மீதியான வேளையில் தேவ பிரசன்னம் ஆளுகை செய்யட்டும். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். சங்கீதம் 92:12 நீதிமான் பனையை போல் செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல் வளருவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமான்னா யாரு?
அப்படின்னா கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட, முன்குறிக்கப்பட்ட, ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் யார் என்றால் நீதிமான். ஆமென். ரட்சிக்கப்பட்ட ஜனம் நீதிமான் என்று வேதத்தில் நமக்கு சொல்லுகிறது. ஆமென். அப்போ நான் ரட்சிக்கப்பட்டவர்கள் யார் என்றால், இதை கேட்டுக்கொண்டிருக்கிற, பார்த்து கொண்டிருக்கிற நீங்களும் நானும் தான் யார்? நீதிமானாய் கர்த்தர் மாற்றியிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ நீதிமான் எப்படிப்பட்டவனாக இருப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கு? நம் பனையை போல் இருப்பானா? அப்போ அந்த பனை மரத்தை நீங்கள் யோசித்தீங்கன்னா அது வறட்சிலையும் கனி கொடுத்துட்டு தான் இருக்கும். வறட்சியான சூழ்நிலை இருக்கும், அந்த நேரத்துலையும் பாருங்களேன் அந்த பனை மரம் கனி கொடுத்துட்டே இருக்கும். ஆமென். ஸோ அந்த கேதுருங்கிற ஒரு மரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, லீபனோன்கிற நாட்டில் கேதுருங்கிற மரம் வயது கடந்த ஒரு மரம். அப்படின்னா 100 வருஷத்துக்கு மேலே அந்த மரம் இருக்குமா. அப்படிப்பட்ட அந்த மரம் முதிர் வயது வரைக்கும் என்ன செய்யுமா? கனி கொடுக்குமா, எப்பவும் கனி கொடுக்குமா. அப்போ தேவனுடைய பிள்ளைகள் சோதரம் நீதிமானாக இருக்கிற பிள்ளைகள் கண்டிப்பாக கர்த்தர் கடைசி காலம் வரைக்கும் எப்படி வச்சிருப்பாரு? கனி கொடுக்கிறவர்களாய் செழிப்பாய் தேவன் வைத்திருப்பார். நிச்சயமாக அது நடக்கும். இன்னொரு வசனம் பாருங்க, அதுக்கு அடுத்த வசனத்தில், கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். அப்போ தேவனுடைய செழிப்பு எப்படின்னு சொன்னால், வெறும் பணத்தை மட்டும் வைத்து செழிப்பு, நல்ல வசதியாக இருக்கிறாங்க அதனால செழிப்பாக இருக்கிறாங்க, அது கிடையாது. உண்மையிலே ஒரு மனுஷன் உண்மையிலே செழிப்பாக இருக்கிறான் அப்படின்னு சொன்னால், ஆசீர்வாதமாக இருக்கிறான், அவன் கர்த்தருடைய பிள்ளையாக இருந்தால், அவன் கர்த்தரை தேடுகிறவனாக இருந்தால், சொந்த கர்த்தரை ஆராதிக்கிறவனாக இருந்தால், சபையில் நாட்டப்பட்டவர்களாக இருந்தால் நிச்சயமாக செழித்திருப்பார்கள். அதுதான் உண்மையான ஒரு செழிப்பு. இந்த வருஷத்தில் இந்த மாதத்திலையும் தேவன் ஒவ்வொருவரையும், நம்ம பிள்ளைகள் வறட்சியாக இருக்கலாம், குடும்பங்களில், தொழிலில், வியாபாரங்களில், படிப்பில், எத்தனையோ சூழ்நிலைகளில் பல தேவைகளோடு வறட்சியோடு காணப்படலாம். நிச்சயம் அந்த மாதத்தில் தேவனுக்கு வாழ்க்கையில் செழிப்பை கட்டளையிடுவார். நாம் செய்ய வேண்டியது தேவ சமூகத்தில் நாட்டப்பட வேண்டும், ஜெபிக்க வேண்டும். நிச்சயமாக கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வாராக. ஹல்லேலூயா. நாம் ஜெபிப்போமா? நல்ல பிதாவே, நன்றி செலுத்துகிறோம் இந்த நல்ல அருமையான நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அப்பாவுடைய சமூகத்தில் நாங்கள் முற்றிலுமாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இல்லை இணைந்திருக்கிற ஒவ்வொருவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படட்டும், செழிப்புள்ளவர்களாய் மாறட்டும். கர்த்தருடைய பிள்ளைகள் தரித்திரமாய் இருப்பது தேவ சுத்தம் அல்ல, கர்த்தருடைய பிள்ளைகள் செழிப்பாய் இருப்பது தான் தேவ சுத்தம். ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. அல்லது அப்பாவுடைய கரத்தில் முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க மகிமைப்படுங்க, ஊழியத்தை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, பிள்ளைகள், குடும்பங்கள், படிப்பு எல்லாவற்றிலும் கர்த்தருடைய கரம் கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.